மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்லப்பா இணைகிறார். வணக்கம் செல்லப்பா, மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்துச்சு. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக லேசான மழை மற்றும் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில இன்று காலை முதலே லேசான சாரல் மழை மற்றும் தூறல் மழை பெய்து வந்தது. வானமும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனை அடுத்து தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருக்கலாச்சேரி, எடுத்துக்கட்டி, பெரம்பூர், பொறையாறு, திருக்கடையூர், செம்மனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளானாங்க. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு முற்றிலும் பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த மழை நீடித்தால் சம்பா இளம் பயிர்கள் நீரில் முழுகும் என்றும் விவசாயிகள் கவலை அறிவித்தாங்க. இதே போல மயிலாடுதுறையில் வங்கநல்லூர் உள்ளிட்ட கோமல், குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசான மிதமான மழை தற்போது பெய்து கொண்டு இருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.